கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 16ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கள் கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் மேல் தங்கும்படி எங்கள் பலவீனங்களை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தேவனுடைய தாசனாகிய பவுலடிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தினுடைய காரியத்தை 3 தரம் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நீர் எடுத்து விடும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை கேட்கிற வேளையிலும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் அதற்கு பதிலளிக்கிறார். எப்படி என்றால், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களிலே நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு மறுமொழி என்னவென்றால், அவர் இந்த நாட்களில், என்னுடைய கிருபை உனக்கு போதும் மகனே, என்னுடைய கிருபை உனக்கு போதும் மகளே, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே நாங்கள், ஆண்டவரே, இந்த ஊழியத்தை என்னாலே செய்ய முடியாமல் இருக்கிறதே, நீங்கள் எனக்கு தந்த அந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாதபடி அநேக தடைகள் வருகிறதே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களில் சில வேளைகளிலே ஜெபம் பண்ணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று தேவன் இந்த நாட்களிலே மறுமொழி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலே தன்னுடைய பலத்தை இந்த நாட்களிலே தருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கோ அல்லது இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளுக்கோ இந்த ஊழியங்களை செய்யவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விட்டு போன அந்த சுவிசேஷ ஊழியங்களாக இருந்தாலும் சரி, அல்ல இந்த நாட்களில் என்ன ஊழியங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியங்களைத்தான் நாங்கள் செய்து முடிக்கும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றோம். ஆனாலும் சில நெருக்கங்கள் மத்தியிலும் சில துன்பங்கள் மத்தியிலும் அந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரிடத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய முடியாது. அவருடைய பலம் இல்லாமல் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலே நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிக்கையிலே 1ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய தேவன், நம்மை அழைத்த தேவன், தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறவர். இந்த நாட்களிலே அவருடைய கிருபையை இந்த நாட்களில் நமக்கு அளிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபையிலே நாங்கள் இந்த நாட்களிலே பலப்பட வேண்டும். அவருடைய கிருபையிலே நாங்கள் பலப்பட்டு அந்த ஊழியத்தை செய்கிற வேளையிலேயே தேவனுடைய ஊழியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தைரியமாக அந்த நாட்களை செய்து முடிக்கலாம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். நம்முடைய மாம்சத்திலேயோ நம்முடைய பலத்தினாலோ இந்த ஊழியத்தை செய்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே அது எல்லாம் விருதாவாக இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் இந்த நாட்களிலே அவருடைய கிருபையோடு நாங்கள் செய்கிற வேளையிலே அந்த கிருபையின் மூலமாக இந்த நாட்களிலே அவருடைய பலன் பூரணமாய் நமக்கு விளங்குகிறதை இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமா? ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பலத்தை தாரும் என்று கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.